ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஐயா சினிமா துறையில் மிகப்பெரிய கர்த்தாவாக தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப பயிற்சி யார் பிடிக்கிறாங்களோ அவங்களே வசனம் பேசணும், பாடல் பாடணும் அப்படி இருந்தது. இப்போ வந்து இங்க இருக்கிற மட்டும் அது இன்னமும் உலகின்றது வந்து திரைப்படங்களை பாத்தீங்கன்னா நடிகர்கள் நடித்தாலும் கூட அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, டப்பிங் வாய்ஸ் பேசுவாங்க அந்த நடிகரை கூட, அல்லது அந்த நடிகருக்கு ஒரு மாற்றம் என்ன பண்ணாங்க, இந்த நடிகை பேசி திரைப்படத்தை விலகி கொடுக்குறாங்க. இப்படி தமிழ் வந்து எல்லாம் மாறி கலை அது எப்படி அப்போ டப்பிங் வாய்ஸ் பேசுறதுக்கும் நமக்கு வந்து அவருக்கான எனது கலை பயம் அந்த தலைப்புல அவருடைய அனுபவங்களை நம்மோடு உள்ள அது மட்டும் இல்லாம இந்த நுண்கலைகள் சொல்லக்கூடிய இசைக்கலைகள் கல்வி மாதிரியான எல்லா கலைகளையும் எல்லா கலைகளையும் ஒரு சேர பார்க்கும்போது 2007 ஆண்டுக்கான தமிழக அரசு விருதை இந்த ஒவ்வொரு கூட்டத்தின் நோக்கமும் என்ன அப்படின்னா, நீங்க படிச்சு வேலைக்கு போகலாம், தெரிஞ்சு வேலைக்கு போகலாம், பிடிச்சு வேலைக்கு போகலாம், ஏதோ ஒரு காரணத்தால வேலைக்கு போகும். அப்படி இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஐயாவுடைய உரையினாலும் அவருடைய அனுபவத்தினாலும் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன தீர்வை உங்களுடைய வாழ்க்கையின் திருப்புமையாக கூட அமையலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த இதெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த நோக்கத்தோடு இது 10வது நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. உண்மையிலேயே மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்காக நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் பாடுபட்டு இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்துவார்கள் என்று அனுமதி அளிக்கக்கூடிய முதல்வரை நேரத்தில் வரவேற்று நம்முடைய கல்லூரி நிர்வாகத்தை நேரத்தில் வரவேற்று வருகின்றோம். இதனை முழு மூச்சாக எடுத்து செயல்படுத்தி வருகிற கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை நேரத்திலே வருகிற வரவேற்று வருகின்றோம். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்தி கொண்டிருக்கிற முனைவர் ஐயா அவர்களை வரவேற்று இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதியாக பேராசிரியர்களையும் மாணவர்களையும் இதனை உலகறிய செய்து கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களையும் என வரவேற்று வாய்ப்பு நன்றி. சிறப்பு அழைப்பாளருக்கு ஒரு சிறப்பு செய்கிறார். நம் துறை பேராசிரியர் முனைவர் அன்பழகன் அவர்கள் சிறப்பு செய்வார்.
இப்போது நீங்கள் இவ்வளவு நேரம் ஆவலாக காத்திருந்த ஐயாவனுடைய கலை அனுபவத்தையும் கலை பயணத்தையும் நிகழ்ந்ததை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அஜயன் பாலா, சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. எல்லாரும் திரைப்படத்துறையில பணி செஞ்சிருக்கேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. எந்த படத்துல என்னவா இருக்காங்க யாருக்கா தெரியுமா? நான் ஒரு சில படம் சொல்றேன், அது பாத்துறீங்களா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச படம் என்ன? சமீபத்துல வந்த படம் தலைவி பாத்தீங்களா? அந்த கதையை தலைவி படத்துல கதையோட அடுத்ததா உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச மனிதன் பாத்துருக்கீங்களா? அதுல எந்த வருஷம் கோர்ட்டு படம் தான். அந்த வசனம் எல்லாம் கேட்டீங்களா? அந்த படத்தோட வசனம் கரெக்டா சரி. ஒரு பழைய படம் சொல்றேன், சித்திரம் பேச பாத்தீங்களா? மிஷ்கின் டைரக்டர், ஃபர்ஸ்ட் படம். விஜய் சேதுபதி நடிச்ச முதல் படம் என்ன படம்? தென்மேற்கு பருவக்காற்று பாத்தீங்களா? யார் பாக்கலையா தென்மேற்கு பருவக்காற்று? விஜய் சேதுபதி அப்பா இதே மாதிரி நிறைய படம் சொல்லிட்டு இருக்கலாம். சென்னை, மதராசப்பட்டினம், மதராசப்பட்டினம் பாத்தீங்களா? அந்த படத்தோட திரைக்கதை என்னோட அதுல கிளைமாக்ஸ்ல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கண்ணாடி போட்டு தொப்பி போட்டு உள்ள போட்டு அவங்க ஹீரோ ஹீரோனை காப்பாற்ற வச்சுக்கல. அதே தெய்வ திருமணம் பாத்தீங்களா? பாக்குறீங்களா? அந்த படத்தோட திரைக்கதையும் உள்ளதுதான். சென்னை இந்த மாதிரி தொடர்ந்து 15 படங்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 திரைக்கதை வசனம் ஒரு 5-6 படங்கள் நடிச்சு சித்திரம் பேசுறது ஒரு படம் பாருங்க. மிஷ்கின் டைரக்டர்னா மிஷ்கின் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கா? டைரக்டர் கேள்விப்பட்டது இல்லையா? அவருடைய முதல் படத்துல சித்திரம் பேசுறி அதுல நல்ல பெரிய நடிச்சு அந்த படத்துல அந்த பாட்டுல வருவோம் தெரியுது. படத்துல அந்த பாடல் இடம்பெற்ற படத்துல முக்கியமான கதாபாத்திரம் மெயின் ஹீரோக்களுக்கு செகண்ட் ஹீரோ மாதிரி அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற தோட்டத்தை வச்சு அதை பாத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா அந்த படத்துல ஒரு குடிகாரனா கையில ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கு படத்துல. ரவுடியா அதனால அந்த படத்தை பார்க்கும்போது என்ன பாத்தீங்கன்னா இவரா நடிச்ச பொய் சொல்றாரு நினைச்சிருக்கீங்க.
எல்லாமே என் பேர் நீங்க அஜயன் பாலா கூறுங்கன்னா என்னை பத்தி முழுமையா நான் வெறும் நடிகரோ வெறும் திரைக்கதை ஆசிரியரோ இப்போ ஒரு படம் அந்த படம் வந்து இந்த மே மாசம் வெளிவர ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த படம் வெளியே வந்தாலும் இது மாதிரி வெறும் டைரக்டரோ இல்ல வசனகர்த்தா நடிகர் இப்படி பல்வேறு முகங்கள் வந்து இது மட்டும் இல்லாம என்னுடைய இது தாண்டி நான் ஒரு எழுத்தாளர். 35 என்னுடைய வாழ்க்கை நீங்க வந்து இல்ல சினிமா டைரக்டரா இல்ல அவர் எழுத்தாளர் சொல்றீங்கன்னா சினிமா எல்லாருக்கும் தெரியும். ஏன் எழுத்தாளர் வந்து ஜஸ்ட் தெரியும் அப்படின்றத அதை வந்து நீங்க பாக்குறீங்க, பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, அவங்கதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சினிமாவை விட நீங்க எல்லாம் தமிழ் நீங்க அவசியம் தெரிஞ்சு எழுதுறது என்ன பேசுறோம் மொழி தமிழ் பேசிக்குவா இதே வேற பாஷை பேச. இப்ப எந்த பாஷை நம்மளுடைய தமிழ் வரலாறு நம்மளோட முன்னோர்கள் எப்படி அதுக்கு இதுக்கு முன்னாடி எழுதி வச்ச நம்மளுடைய தமிழுடைய வரலாறு அச்சடிச்சோ நோட்டோ இல்லை. ஆனா எப்படி எல்லாரும் நமக்கு வந்து திருக்குறளையோ அல்லது சிலப்பதிகாரத்தையோ தெரிஞ்சுக்கிறோம், யார் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்? அது மூலமா இந்த பல நூற்றாண்டுகள் கடந்து இந்த மொழி எப்படி வளர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எழுதி வச்ச எழுத்தாளர்களுடைய வழிதான், அந்த பாடல்கள் வழிதான், அந்த செய்திகள் வழிதான் நம்ம கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இந்த மொழியை நம்ம கடத்தி கொண்டது. நம்ம இங்க இருக்கோம், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போக முடியாது, பிசிக்கலா நம்மளா போக முடியாது. ஆனா இந்த 2000 வருஷம் இவ்வளவு காலகட்டம் இவ்வளவு தாண்டி நமக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னா தொடர்பு எதாவது உருவாக்கும், மொழியாக உருவாக்கும். இப்ப இந்த மொழியை இந்த காலத்துல பாதுகாத்து அவர்கள் ஒரு எழுதுறாங்க, ஒரு கவிதை எழுதுறாங்கன்னா அதுல வந்து சொற்கள் இருக்குல்ல, அந்த சொற்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு காலங்காலமா கடத்த முடியும். நம்ம பேசுற சொற்களை எப்படி உருவாச்சு? அது ஏற்கனவே சிந்திச்சு எழுதப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு நமக்கு ஒரு கொஞ்ச நாள் நம்ம கம்யூனிகேஷன் எல்லாமே தெரியாது போயிடும். அப்ப இவ்வளவு காலம் அது தொடர்ந்து வரதுக்கு காரணம் இந்த இலக்கியம், இந்த எழுத்தாளர்கள், இந்த கவிஞர்கள். அப்போ இவங்க இல்லைன்னா நமக்கு எதுவுமே ஏற்கனவே இல்லை. இந்த மொழியில எல்லா மொழிக்கும் அவங்கதான், தமிழ் மொழிக்கும் இல்லை, எல்லா மொழிக்கும் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா வரலாறு இல்லை, பண்பாடு, கலாச்சாரம் எதுவுமே வந்து நாகரிகம் மட்டும் தான் வாழும். அப்படி இருக்கிறதுனால
எல்லாரையும் யார் பெரியார் காலத்தை கடந்து சிந்திக்க எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் என்னைக்கும் எழுதிக்கணும். நிகழ்கிற பிரச்சனைகள்லாம் தீர்வு நம்ம கார்ல் மார்க்ஸ் பக்கத்துக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் பக்கத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியே அப்படி சிந்திச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நமக்கு நம்மளை வழி நடத்தக்கூடிய அறம், இதெல்லாம் கொடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாத்தோட பெருசு, சினிமாவை விட பெருசு பாத்தீங்கன்னா நமக்கு. அதனால எழுத்தாளரையும் இலக்கியத்தையும் தான் நான் பெருசா நினைக்கிறேன். நீங்களும் என்னதான் சினிமா நம்ம கொண்டாடலாம், சினிமா நம்ம வாழ்க்கையோட இருக்கு, நம்மள பிரதிபலிக்கமா அவசியம். ஆனா மதிப்பீட்டு லெவல்ல நம்ம யாருக்கு முக்கியத்துவம், அந்த ஒரு டைரக்டரையோ ஒரு நடிகரையோ அல்லது ஒரு நடிகையோ அல்லது இவங்க எல்லாரையும் ஒரு யார பார்க்கும் இந்த படத்தோட கதை எழுதணும் யாரு அப்படிங்கிறது ஒரு டைரக்டர். அப்போ அதிக கவனத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கதான் பெரியவங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம கல்வி மாணவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தலையா, தளபதியா, தனுஷா, சிந்துவா அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களா மட்டுமே அத படத்துல தான் பாக்குறாங்க. அவங்க ஒரு படத்தை நடிக்கிறாங்க, நடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு, ஆனா அவங்க இந்த சமூகத்துக்கு அவங்க வழியா பயன்படுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து உழைச்சு அவங்களுக்கு மூலமா நம்மள தொடர்பு கொள்ற கருத்து யாருன்னா கதாசிரியர், எழுத்தாளர், இந்த மாதிரி இலக்கியம் படைப்பாங்க. அவங்களுக்குதான் அவங்களுக்கு நீங்க கூடுதல் முக்கியத்துவம். மற்றவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, தமிழ் டிபார்ட்மெண்ட் இன்னும் கூடுதலா அத கவனம் செலுத்துறது ஒரு சினிமாக்காரனா வீட்டை கேட்கிறேன். மற்றபடி நானும் இவங்க பார்க்கும்போது எனக்கு என்ன பார்க்கிற மாதிரி இருக்கு. கல்லூரி காலங்கள்ல நானும் 15 பிறந்தேன். அவர் பார்க்க எங்க அப்பா ஈபி திருக்கழுக்குன்றத்துல எங்க அப்பா ஈபில கொண்ட மாதிரி கல்லூரி சிறப்பு வார்த்தைகளை சினிமா அவ்வளவு சாதாரணமா உடனே அழைந்து கொடுத்தாரு. கடுமையாக என்னுடைய நேரங்களை செலவிட்டு நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கு, என்னை நான் ஆளுமையாக வளர்த்துக் கொள்ள வேண்டி நான் என்னுடைய வாழ்க்கையை கடந்து ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம், முழுமையான வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் திருமணம் செய்யணும், என்னுடைய வேலை சரியான வேலை நம்பிதான் வேலை. அப்போ ஒரு உயர்ந்த எண்ணத்தோட நம்ம இருக்கும்போது அந்த எண்ணம் தான் பெருசு அப்படின்னு அந்த நினைவா என்ன மாத்திட்டதால அதுலயே ஒரு காலம் இருந்தது. சினிமா துறையிலயோ எழுத்துத்துறையிலயோ
சாதாரண கிராமத்துல படிச்சுட்டு வர்றவங்களோ அல்லது ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வர்றவங்களோ அல்லது ஒண்ணுமே தெரியாத போதிய அறிவு போதிய வெளிச்சம் இல்லாத வாய்ப்பு இல்லாதவங்களோ வர முடியாதுன்ற ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த காலம் இல்லை. இன்றைக்கு எல்லாமே எல்லாமே உங்க கையில இருக்கு. எல்லாமே நீங்க நினைச்சா நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை நினைக்கிறத வேற செல்ல வேண்டும். நான் வருங்காலத்தில் இந்த சினிமா தான் இருக்க அவசியம் இல்லை. ஏதாவது பொருட்கள் உங்க வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு உங்களுடைய திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த திறமையை வந்து அதுல இப்பயே நீங்க இந்த நான் வந்து போனதுடைய விளைவா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்வுனா அது நான் பேசக்கூடிய இந்த தருணத்துல இந்த நிமிடத்துல இந்த கணத்துல உங்க மனசுல ஒரு விதையா நீங்க என்னவா ஆகும் கனவு கிடையாது. இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு தமிழ்ல ப்ரொஃபஷனல் ஆகலாம் அல்லது உங்களுக்கு ஒரு எழுத்தாளராக யூடியூப்ல பெரிய யூடியூபர் ஆகும் அல்லது வேற ஏதாவது பண்ணி ஏதாவது எல்லாமே அதுதான் ஆனா அதற்கான உழைப்பும் அதற்கான நேரமும் வேற வேற எல்லாத்துக்கும் உழைப்பு அந்த இரண்டாம் மாறுமே தவிர ஆனா அதனுடைய கொடுக்கக்கூடிய எல்லாமே ஒண்ணுதான். இந்த காலத்துல அப்போ அதையும் நீங்க படிக்கலாம், ஒத்துழைக்காம போகலாம், ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆனாலும் விடாப்பிடியாக இருந்தா எதையும் சாதிக்கலாம்ன்றது நானே ஒரு உதாரணம். அதனாலதான் நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு இருந்த வாழ்க்கை எனக்கு இருந்த வாழ்க்கையில நான் ஒரு முடிவு பண்ணேன். ஏன் முடியுமா நீங்க பண்ண இதுதான் எண்ணம். எனக்கு கலைத்துறையில தான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் சாதாரண வீட்டுல யாரும் பெரிய படிச்சவங்க எங்க அப்பாவும் ஈபி டிரைவர் தான், பெரிய டிரைவர் தான். எங்க வீட்டுல ஒரு 6-7 பேர் குடும்பம், நாங்க பெரிய குடும்பம் தான். நான் டெய்லி பழைய சாப்பிட்டு மத்தியானம் 2 ரூபா கொடுப்பாரு எங்க அப்பா பஸ், திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு. அந்த 2 ரூபா பஸ்ல ₹1.15 போனா மெயின் டிக்கெட், இல்ல கன்செஷன் பஸ் 60 காசு. ₹1.15 பஸ் ஏறும். ₹1.15 போயிட்டுனா திரும்ப வந்து வர வீட்டுக்கு வர்றதுக்கு சரியான நேரத்துல அந்த ஒரு பஸ் பிடிச்சதை விட்டுட்டேன்னா கஷ்டம். ஏன்னா திரும்ப மெயின் பஸ்ல பிடிக்கிறதுக்கு மெயின் ரூட் பஸ் பிடிக்கிறதுக்கு வாடா ஏன்னா பசங்க போச்சு. நான் சொல்றேன் பஸ்ல ஏறி எல்லாரும் நான் வந்து வெங்கில மெட்ராலிக் ஆளுக்கு 20 ரூபாய். ஒரு 20 ரூபாய் இருந்தாலும் 20 ரூபாய் கொடுக்க முடியாது. என் வாழ்க்கையில அன்னைக்கு மாதிரி, ஏன்னா எங்க அப்பா வீட்டுல கேட்க முடியாது. எங்க அப்பா டெய்லி 2 ரூபாய்
கல்லூரி காலத்துல என்னுடைய நண்பர்கள் தான் நமக்கு ஒரே வீட்டுல 1000 பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வீட்டுல இல்லாத எல்லா வீட்டையும் பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. என் வீட்டுல இல்லாத பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற 3 மடங்கு பிரச்சனை எங்க வீட்டுல. என்னுடைய அப்பாவுக்கு வந்து 2 மனைவிகள், எல்லாம் ஒரே வீட்டுல தான் வசதி. அவங்களுக்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பிரச்சனை. ஒழுங்கா என்னுடைய உணவு கடை வாழ்க்கையில் நான் கொஞ்சம் பார்க்க முடியலன்னு அந்த இடம் முழுக்க நான் என்னுடைய தலையறை நினைவு லைஃப் இந்த வாழ்க்கையில என்னுடைய நண்பர்கள் இப்போ கிட்டத்தட்ட 30-35 இன்றைக்கு நாங்க ரெகுலரா. ஆனால் அன்று எதுக்காக இதை சொல்றேன்னா, எந்த நிலையிலிருந்து வாழ்க்கைய நம்ம மாற்ற முடியும், எந்த நிலையிலிருந்து நம்ம ஒரு உயர இதெல்லாம் சொல்லணும். யாரும் சொன்னது இது வரைக்கும் உங்க முகத்தை நான் இதே மாதிரி சொல்றது நான் கல்லூரி காலத்துல. அப்போ உங்கள யாரோ ஒருத்தர் எந்த உயரத்தையும் எவ்வளவு அல்டிமேட் யோசிக்கிறதே அதிகமா வச்சுக்க. நானும் யார்கிட்ட கேட்பேன், சென்னை என்ன அமெரிக்க ஜனாதிபதியா அங்க பேசு பயங்கர நமக்கு ஏற்றமா மற்ற வேலைகள் மற்றவர்களுடைய அது பேசுவாங்க இது அதுதான் தேவை. ஏன்னா அவங்க சொல்லும் போதுதான் நம்ம வைராக்கியம் இன்னும் அதிகமாகும். கேலி பேசும்போது அதுல உணர்ச்சியோட கலந்து, உணர்ச்சிகள் கலந்தாதான் நமக்குள்ள ஒரு சவால். எதை ஒருத்தர் வந்து சாதிக்க முடியல, விடிவாத குணம் உங்களுக்கு ஒரு அந்த எல்லாம் இந்த ஒழுங்கா பார்த்துக்கணும். அதுக்கு தனி மாறி என்னால வந்து அந்த பிராக்டிகல் வந்து சரியா மெயின்டைன் பண்ணி, ஏன்னா நம்ம படம் ஏதோ ஒரே விஷயத்தை எல்லாத்தையும் என்னால பிராக்டிகல்ல எல்லாருக்கும் வந்து பிங்க் கலர் ஒன்று எனக்கு வராது. இது ஹெட்மாஸ்டர் செம திட்டு. கடைசியா வீட்டுல
பாஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி உங்க பையன் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டேன், நீங்க உத்தரவாதம் பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணிக்கிறேன். எங்க வீட்டுல ஒண்ணு தெரியல, சரி ஏதோ உத்தரவாதம் ஒழுங்கா திரும்ப நான் வரேன். ஏன்னா எனக்கு என்ன ஏதாவது போட்டு உடனே இருக்காரு அப்போ இருக்கான் கிருஷ்ணல அவனை பாரு, இவன் நோட்டை பாருன்னு பல பலன் இருக்கு, பக்கம் எல்லாம் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கான். இந்த கிளாஸ்ல அப்படின்றாரு. எல்லாரும் கொஞ்சம் சரண் சரண் பின்னாடி தெரிஞ்சு என்ன இப்போ வேற வழியே இல்லாம அப்படியே மெதுவா நான் எடுத்துருக்கேன். எல்லாரும் இங்க பாருங்க, இவனும் இவன் மூஞ்சியும் ஓட்டும். அப்போ நாங்க உங்களை மாதிரியே பரவாயில்ல, இல்ல அப்ப காட்டன் தான், காட்டன் பேண்ட் தான், காட்டன் பேண்ட் போடுற அடுத்த குறைஞ்ச பல காட்டன் சட்டை தான். ஒரு நோட்டு வந்து பறக்குது என் தலைமை நோக்கி. அதுல இருந்து இந்த இலை இருக்குல்ல அப்படியே வந்து என் மேல +2ல லிட்டரலா நான் சொல்றது உண்மையா நடந்தது. எல்லாரும் கிளாஸ் ஆரம்பிக்கிறது நான் மட்டும் நிறுத்திக்கிட்டே இருக்கேன். போட்டு கீழே விட்டுச்சு. எல்லாரும் பாக்குறாங்க, இல்ல எரிமல் பேச யாரும் பேச மாட்டாங்க. ஹெட்மாஸ்டர் இவரை பேசி நான் 10th வரைக்கும் தமிழ் முடியும், திடீர்னு சைன் தீட்டா காசு தீட்டா ஒண்ணும் முடியாது. எப்படி நீ வந்து பாஸ் ஆக நீ சவால் முடியாது. நான் என்ன பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அடுத்த 20 நாள் ஸ்டடி காலேஜ் என் வாழ்க்கையில இந்த இது எதிரான சொல்றது எதிர்ப்புகள் பலம், இந்த எதிர்ப்புகள் தான் நம்ம தாடிக்கல. நம்ம அந்த அன்னைக்கு சிரிச்சவங்க இந்த எதிர்ப்புகள்ல இன்னைக்கு யாருமே இல்லை. ஆனா நான் இருக்கேன். எல்லாரும் என் குரூப்ல எல்லாம் அன்றைக்கு வாழ்க்கையில பெரிய சவால் பண்ணாங்க. இந்த பரீட்சையில எப்படின்னு பாஸ் ஆகி முடிவு 20 நாள் டெய்லி காலையில சூரியன் வந்து இல்ல என் வீட்டுல இபி ஸ்டேஷன்ல வந்து சூரியன் ஒதுக்கிட்டு சூரியன் மறைந்து மறுநாள் உதிக்கிற வரைக்கும் புத்தகத்துக்கு படிச்சேன். 20 நாள் நடுவுல பகல்ல எப்படியா கொஞ்சம் திரும்ப விடாம பெருசா புரிஞ்சுக்கிறேன். எங்க காலத்துல மனப்பாடம் பண்றது அப்படியே அர்த்தமே இல்லாம அப்படியே அப்படியே மாத்திட்டு இது அடிச்சுட்டால எக்ஸாம் எழுத்து ரிசல்ட் வருது. எங்கடா பாஸ் ஆக போறேன்னு பெரிய இதுல தான். அப்பெல்லாம் காலேஜ்ல வந்து பேப்பர்ல வரும், காலேஜ்ல ஸ்கூல்ல ஓரம் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. நான் பாஸ் ஆயிட்டேன். என்னால நம்பவே முடியல. நான் பாஸ் ஆயிட்டேங்க. பாஸ் ஆயிட்டேன். ஸ்கூலுக்கு ஓடுறேன். எல்லாரும் நம்ப முடியல. பாலாஜி பாஸ் ஆயிட்டேன். கொஞ்சம் பேர் பாலாஜி பேரை வந்து பாலாஜி BAL
ஏஜெயின் பிஏ தனித்தன்மையா இருக்கணும். அதனால பாலாஜிய ரெண்டா படிச்சேன். பிஏஎல் ஏஜெயின் முன்னாடி போட்டேன். அஜயன் பாலன் காலேஜ் படிச்சு முடிச்சே மாத்திக்கணும். தனித்தன்மையோட உலகத்திலே அஜயன் பாலன் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரே பெரிய எம்பி கொடுப்போம். இண்டிவிஜுவலா இருக்கணும். பாருங்க ரிசல்ட் போறேன், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் டேவிட் நல்ல அவங்க போய் அது எத்தனை மார்க் கரெக்டா? நான் வந்து டோட்டல் மார்க் 515. 2000 அது அப்படி 1200க்கு 515 பாஸ். எல்லாமே 70, 71, 72, 73. தமிழ்ல மட்டும் 119. தமிழ் தான் நம்மள கைவிட்டு எல்லாத்தையும். ஆனா பாஸ் 72, 73 பாரத பிளஸ் டேஞ்சரஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ்ல. மற்ற இடத்துல இங்கிலீஷ் 1, இங்கிலீஷ் 2, தமிழ் 1, தமிழ் எல்லாத்தையும் பாஸ் ஆயிட்டேன். டேவிட் வந்து 828 905. என்னன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல மேத்ஸ்லயே இல்லையோ அவர் வந்து 68 78 பாஸ். 2 மார்க்ல ஃபெயில் ஆனதுல டோட்டல் லைஃபும் வாழ்க்கையில எந்த தருணத்திலையும் கடைசி டைம் ஆயிடுச்சு, நம்ம ஏதோ போயிடுச்சு அதெல்லாம் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்து ஒரு வேலையை இறங்குறீங்கன்னா எப்பேற்பட்ட மலையையும் நீங்க தகர்த்தெறியலாம். என் வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு குரூப் கிடைச்சது. தைரியமா பிஏ போய் சேர்ந்த செங்கல். ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன் 515க்கு எவ்வளவு குரூப் வீட்டுல பெரிய கனவுதான் சேர்த்தோம். இப்போ நமக்கு இதுதான். ஆனா வாழ்க்கையே எனக்கு ஆரம்பத்திலே ஒரு எழுத்தாளர் தோணுச்சு. காலேஜ்ல சேர்ந்தோடனே எனக்கு அப்படியே பாதை ஓரளவுக்கு இதுக்குதான் போகணும்னு தெரிஞ்ச உடனே எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா படிச்சு போய் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு செய்தா டிகிரி முடிச்சது. எங்கடா காலேஜ்ல போய் டிகிரி சர்டிபிகேட் வாங்கினா சேர்ந்து டிகிரி சர்டிபிகேட் வாங்கல. என் வாழ்க்கையில சவாலா இருக்கு. வேலைக்கு போக சொல்லுவாங்க. வேலைக்கு போனா நம்ம ஆசைப்பட்ட துறைக்கு போக முடியாது. துணிஞ்சு ஒரு 4 வருஷம் கழிச்சு போராடி சென்னைக்கு போய் அங்க பல பாடுபட்டு உதவி இயக்குனராகி போராடி யாரும் போராடுறீங்கன்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது தவறான முன்னுதாரணமா இருக்கலாம். ஆனா வந்து இது எல்லாரும் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. எதுக்காக சொல்றேன், நீங்க ஏதாவது பாதையை அதற்கு குறித்த உங்களுக்கு முன்னாடியே திட்டமிடல் ஒரு வரைவு இருக்கட்டும். என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு என்ன போக போறோம், என்ன போறோம், ஒரு திட்டம் உங்களுக்குள்ள துல்லியமா நீங்க வகுத்துக்கிட்டீங்கன்னா எதையுமே சாதிக்கும். எதை பத்தியும் எதை செய்யறதுக்கு ரோட்ல உட்காந்து எழுதுங்க. சும்மா உட்காந்து எழுதி பாருங்க. 1 2 3 என்னென்ன உங்களுடைய கனவுகளை எழுதிப்பாரு, அழகுங்க. எதையோ எழுதுறீங்க, எவ்வளவு நேரம் ஜஸ்ட் இதுன்னு உங்களை பத்தி யோசிங்க. பத்தி எப்பவுமே நேரம் விட்டு ஒரு செலவு பண்ணி நீங்க எழுத ஆரம்பிச்சுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைய நீங்களே திட்டமிட்டு உங்களை வளர்க்கக்கூடியதா இருக்கு. அந்த திட்டமிடல் இந்த திட்டமிடல் தான் என்னை வந்து இது வரைக்கும் எவ்வளவு போராட்டம். அதே சமயத்துல வளர்த்து என்னை வளர்த்ததுல புத்தகங்கள் வந்து பெரிய பங்கு. நான் ஏன் இங்க முன்னாடி பேசுறேன், இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, நான் சில புத்தகங்களை படித்தேன். அந்த புத்தகங்கள் எனக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த அந்த புத்தகங்கள் எனக்கு வாழ்க்கையை கற்றுத்ததுன்னு, வாழ்க்கையில எப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்தது அந்த அனுபவம் இருக்கிற அதை அந்த உணர்ச்சிகளை அதில் நம்மளும் எடுத்து அது என்னை அடுத்தவர்களிடம் ஒரு படி மேல வச்சு. ஏன் வாசிக்கணும், ஏன் புத்தகங்கள் வாசிக்கணும், ஏன் இலக்கியம் நமக்கு உதவும் அப்படின்னா, நமக்கு இந்த போராட்டம் சென்னை போராடி வரும்.
ஆனா இங்க பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, யார் யார் என்ன தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ள பல மிருகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பழக்கம். கல்லூரி படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா கல்லூரி முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு அசலான வாழ்க்கை. அதுல உள்ள போனோம்னா உங்களுக்கு அந்த காட்டுல காட்சியில 4 பேர் மின்னுக்கு தள்ளுறதுக்கான வேலைகள் எல்லா துறையிலும், ஆண்களுக்கும் நடக்கும், பெண்களுக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். ஏன்னா உலகம் என்ன எல்லாருமே ஜெயிக்கும் தப்பு இல்லை, எல்லாருமே வாழ நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறவங்க நம்ம நினைச்சுக்கிறோம், நம்மளது நினைக்கிறத விட 100 மடங்கு அதிகமா வெளியோட வர்றாங்க எல்லா துறையிலையும். அவன் என்ன பல சந்தர்ப்பங்களை வந்து கிடைச்சி பின்னுக்கு தடுக்கிறதுக்கோ போராட்டத்தையும் ஜெயிப்பான். அப்ப அந்த நேரத்துல இந்த கொடியவர்களுடைய காட்டுல நம்முடைய வாழணும். நல்ல வெளிச்சத்தை யார் கெடுதல் செய்வோம், கத்தியோ கடப்பாரையோ துப்பாக்கியோ குறைஞ்சது ஒரு டார்ச். அந்த டார்ச் எதுனா சிறந்த புத்தகம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் இந்த வாழ்க்கையை பலப்படுத்தும். என்ன ஏன்னா ஒரு நாவல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையே இறப்புலேருந்து இறப்பு பெரிய வாழ்க்கை வாழ பெரிய உலகத்தை அனுபவம் நமக்கு இருக்குது. நமக்கு என்னன்னா நம்ம போராட்டத்துக்கு ஒரு 20 வயசு 22 வயசு வரைக்கும் நமக்கு அப்பா அம்மாவை தெரியும், இந்த காலேஜ் தெரியும், சில விஷயங்கள் தெரியும். இந்த பெரிய உலகத்துல போராட்டத்துக்கு அனுபவங்கள் கம்மி. படம் பார்த்து போடலாம். ஆனா ஒரு நாவல் வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோட எச்சங்களை தான் வாழ்க்கை அனுபவம் இல்ல, வாழ்க்கையோ நம்பது சாரம் இல்ல. ஒரு நாவலை படிக்கும்போது இறங்கும் போது நீங்க ஒரு அடி மற்றவரோட வேலை போறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் புத்தி கூர்மை அடையும், திரும்ப அது அந்த அனுபவம் உதவும். அப்போ ஒரு புக்கு அப்படின்னா ஒரு சிறந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு உருவாக்க அந்த சிறந்த புத்தகங்கள் கற்றுக்கூடிய அனுபவம் இருக்குல்ல, அது உங்களை ஆட்டோமேட்டிக்கா மற்ற போட்டியாளர்கள் மேல வைக்கும். உலகத்துல யார் யாரெல்லாம் அந்த தொழில் இதுதான் ஒரே குறுக்கு வழி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ரொம்ப சீக்கிரம். ஒரே நல்ல புத்தகங்கள், நல்ல சிறுகதைகள், நல்ல மொழிபெயர்ப்புகள், நல்ல நாவல்களை தேடி படிச்சுனாலே இப்பயே எந்த வேலைக்காக இந்த வேலைக்கு கதையை படித்து கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், மனித உணர்ச்சிகள், மனிதனுடைய சுபாவங்கள், நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பெரிய. நம்ம டெய்லி கண்ணாடியை பார்க்கணும், நம்ம உருவத்தை பார்க்கல, ஆனா நம்ம அறிவை பார்க்க முடியும். பார்க்க முடியாது. இப்ப நம்ம அது கண்ணு நல்லா இருக்கு, முக்கு நல்லா இருக்கு, அது எப்படி வளர்த்துறது பார்க்கும்போது பார்க்கறதுக்கான ஒரு கண்ணாடி தான் இந்த இலக்கிய புத்தகம் நம்ம வளர்த்துருக்கு. கண்ணாடியை பார்க்கும்போது தெரியுது நம்ம கஷ்டம் சரி, நம்ம எப்படி பேசுற பழகிறோம் வளர்த்துக்கிட்டு உதவக்கூடிய கண்ணாடிகள் தான் இலக்கியங்கள். நல்ல சினிமா, சினிமாவே நம்ம படங்கள் நல்ல ஒரு அறிவு தமிழ் யூடியூப்ல ஒரு படங்கள் இருக்கு. குறிப்பா உங்களுக்கு ஒரு 10 புத்தகம் சொல்றேன், 10 படங்கள் சொல்றேன், இதை குறிச்சிக்க. இதை அவசியம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலவரம். அந்த 10 புத்தகங்களை படிச்சிருக்கலாம், இருந்தாலும்
குறிச்சிங்க. படிச்சீங்களா? அது எழுதிங்க, திரும்பி. புதிய பித்தன் சிறுகதைகள். டி. ஜானகி மோகம் அது உங்களுக்கு இந்த சமூகத்தை பத்தியும் நம்மளை சுற்றி இடக்கூடிய விஷயங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது. எழுதிட்டீங்களா? அதுக்கப்புறம் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு இந்த தலைவலில இந்த புத்தகம் நீங்க கிடைச்சாலும் வந்து அது அவசியம். உங்களுக்கு வாழ்க்கையின் நம்பிக்கையை எந்த இடத்துல உயர முடியல நம்பிக்கையை உங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கும். அதன் பிறகு முடிந்த சிறகுகள் கல்வி வெண்ணிற இரவு கி. ராஜநாராயணன் சிறுகதைகள். எழுதிட்டீங்களா? பொய்யிலே ஒரு தோணி வாசித்தார். பொய்யிலே ஒரு தோணி வாசித்தார். எத்தனை ஆச்சு? அதே பல சிறுகதைகள். இந்த 9 படிச்சதுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். புரியுதுங்களா? இந்த 9 படிக்காம என் கதையை படிச்சீங்கன்னா அது வந்து பயனுள்ளதா இருக்காது. ஓகேவா? 10 புத்தகம் ஓகேவா? இதுல கலந்து எல்லாமே கலந்து எல்லா விதமான பார்வைக்கும் எல்லா விதமான தேவைக்கும் அந்த இடம் இருக்கு. உங்க வாழ்க்கையை நிச்சயம் இதுல 3 நிச்சயம் நீங்க திரைப்படம் எல்லாரும் நம்ம பார்க்கிற படங்கள்ல பாதி படங்கள் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தி அப்படின்றது மூலமா நம்ம கண்ணுல ஒரு கண்ணை கட்டி நம்ம பாக்கெட்ல ஒரு 150 ரூபா 200 ரூபாய் ஒரு பொய்யான ஒரு கதையை காமிச்சு அதனால நமக்கு படங்கள் அதெல்லாம் டிஜிட்டல் அந்த படங்கள் பார்க்கறதால உங்களுக்கு சந்தோஷம்
உங்க வாசனை மூலம் அடிப்படையில ரசனையை மாற்ற ஆரம்பிச்சதா அதுக்கப்புறம் எல்லாமே பார்வை வாழ்க்கை. உங்களுடைய ரசனைக்கு வெறும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன் ஏமாற்றா நான் திரைப்பட துறையில சொல்றேன். நீங்க என்ன யோசிச்சு பாருங்க, படத்துல கதாநாயகன் அவங்களுக்கு முதல் படத்துல எப்படி நடிச்சிருப்பாங்க, நல்ல கதையோட தான் இருக்கும். எந்த நடிகராக ஒரு நல்ல டைரக்டர் இருக்கும். ஆனா அப்பதான் நம்ம அவங்க ரசிக்கிறாங்க, தோற்றத்துக்காக அவங்க ரசிக்கல, நல்ல கதை மூலமாக நல்ல பாத்திரம் மூலமாக பெருசா ஓடிட்டாங்க. ஆனா நல்ல கதையில வந்து ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு 16 வயதுல ஒரு படம் எடுத்தா ரஜினி கமலஹாசன் இல்ல, அப்ப அந்த ஒரு டைரக்டர். நல்ல கதைகள் மூலமாக நல்ல டைரக்டர்கள் யார் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் அவங்கள வந்து பார்க்காம நல்ல கதை மூலமாக உள்ளவங்களுக்கு அடுத்தடுத்த படங்களை எங்க வெளிநாட்டுல சாரு எத்தனை பிரிவு அந்த கதாநாயகர்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய சண்டை காட்சி அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ முதல்ல கதையை ரசிச்சு நம்ம பார்த்ததுக்கு விரும்பி அவங்க ரசனை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கதையாசிரியர் நல்ல கதை சொல்லக்கூடிய சமூகத்துல ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கதாநாயகர்கள் நிறுத்தி தள்ளப்படுகிறான். கதாநாயகர்கள் பொழுதுபோக்கு சமூகத்துக்கு அதனால பலன். ஒரு நல்ல படம் இந்த சமூகத்தை மாற்றும். அண்ணன் தங்கை அப்படிங்கிற அந்த உறவு வந்து மிகச்சிறப்பாக சித்தரிக்கப்பட்ட தமிழ் உறவுகளுக்கு மிக அவசியம் பார்க்க வேண்டியது பாசம். இரண்டாவது வந்து தெய்வமாக சிவாஜி 3 வருடம் நடிச்ச தெய்வமாக இந்த படம் பாருங்க. இதெல்லாம் பொழுதுபோக்குற படங்கள் தான். ஆனா அதுல நல்ல கதை இருக்கும். பழைய படம் நடிச்சு யூடியூப்ல கூட இதெல்லாம் 4வது படம் 16 வயது. இந்த 16 வயதுல என்ன படம் தான் ஒரு யதார்த்தமான கதை சொல்லக்கூடிய படம். தமிழ் அறிவித்த பாரதிராஜா அது கமலஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி 3 பேருக்கும் மிக முக்கியமான திருப்பத்தை உருவாக்கப்பட்டது. 16 4வது உதிரி பூக்கள் அவசியம் நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டும். உதிரி பூக்கள் அடுத்து 3ஆம் பிறை பாலமேந்திராவோட 3ஆம் பிறை பாத்தீங்களா? என்ன 3ஆம் பிறை அவசியம் பாருங்க, ரொம்ப அருமையான படம். அடுத்து முள்ளும் மலரும் அதுவும் அண்ணன்
எத்தனை படம் வீடு 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 ஓரளவுக்கு தெரியும், பெரிய லிஸ்ட் இல்ல. பொழுதுபோக்கு அதே மாதிரி ரொம்ப ஓடியாரும் நல்ல கதையம்சம் இல்ல. சினிமாங்கிறது தொழில்நுட்பம் தான். ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை அந்த கலைக்கு மரியாதையோடு இருக்கக்கூடிய வெறும் ஆட்டம் பாட்டம் டான்ஸ் பைக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசதி. அடுத்த கேள்வி. அதாவது ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு படிக்கட்டா, உன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கான ஒரு படிக்கட்டா. ஏன்னா அவருடைய மட்டும் எழுத்தாளராகவும் இருக்கிறதுனால இந்த கேள்வி நாம் அதாவது பொதுவா சினிமா மூணு வகையா பிரிக்கும். பழைய படங்கள், இடைக்கால படங்கள், தற்கால படங்கள் பிரிப்பாங்க. இடைக்கால படங்கள்லாம் பெரும்பான்மை பொழுதுபோக்கு. ஆனா தற்கால படங்களோட போக்கு ரொம்ப மோசமா போறதுனாலதான் பார்க்க முடியும். உங்களுடைய பார்வையில தற்கால படங்களோட போக்கு எப்படி இருக்கு என்பதை நினைக்கிறீங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது, இல்ல கால மாற்றம் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கு. மாறுதலுக்கு ஏற்ப, வாழ்க்கை மாறுதலுக்கு ஏற்ப கலையோட வடிவமும் மாறிக்கிட்டே இருக்கு. சில படங்களை நீங்க எல்லா படமும் சொல்ல முடியாது. நீ கடந்த இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தது எந்த அங்காடி தெரிஞ்ச ஒரு படம் பாத்துருக்கீங்களா? அந்த படத்தை ஒரே சமீபத்துல வந்தா நீங்க ஒரு எல்லாமே இருக்குன்றது அவசியம். இன்றைக்கு வரக்கூடிய படங்கள்லையும் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன், ரஞ்சித் போன்ற இயக்குநர்களுடைய படங்கள் எல்லாமே, பரியேறி பெருமாள் போன்ற படங்கள் எல்லாமே ஜெய்பின்னு ஒரு படம் வந்தது. அருமையான படங்கள் தானே. சில படங்கள் ஒவ்வொரு காலத்திலும் இந்த படங்கள் நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்க முடியாது. 20 வருடத்துக்கு முன்னாடி நல்ல படங்கள் இந்த தலைமுறை வேற, ஒவ்வொரு தலைமுறை வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பாணியும் மாறும், படம் எடுக்கக்கூடிய பாணியும் மாறும். மக்கள் இன்னைக்கு அதற்கு முன்னாடி ஊடகங்கள் பாத்தீங்கன்னா சினிமா மட்டும் இருந்தது. அப்ப சினிமா பார்த்து வளர்ந்த சமூகம். நாங்களாம் சினிமாவில் கடந்தவங்க. 80கள் 90கள் தொலைக்காட்சியில் பிறந்தவர்கள் இருந்தாங்க. நம்ம எல்லாம் பிறக்கும்போது தொலைக்காட்சி பார்த்துட்டு எல்லாரும் 24 அப்படின்னு சண்டை போட்டல இருக்கு. இன்றைக்கு 82 செல்போன் கொடுக்கிறது பழகுது. செல்போன் டிவியை பாக்குறது இல்ல, செல்போன் தான். ஸ்கிரீன் சின்ன ஸ்கிரீன் சின்னதாக ரசனையும் வாழ்க்கையும் மாறி. நம்ம அப்போ பெரிய கம்யூனிகேஷன் இல்ல. நமக்கு வேற எதுவும் சினிமால எம்ஜிஆர் ஆனா இன்றைக்கு நமக்கு கண்ணு முன்னாடி பல்வேறு தகவல்கள் வருது. எது நம்புறது? யூடியூப்ல பார்த்தா அவன் ஒருத்தர் சொல்றான், இவன் ஒருத்தர் சொல்றான். நம்ம தேர்வு நம்ம கிட்டதான் இருக்கு. நமக்கு ஊடகங்கள் கம்யூனிகேஷன் நிறைய இருக்கு. அப்போ கம்யூனிகேஷன் நிறைய, தகவல்கள் நிறைய பக்கம் வர ஒரு படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் என்ன சொல்றான், சூப்பரா இருக்குன்ற ஒரு விமர்சனம். இன்னத்துல எதையும் நம்ப முடியல. யார் போய் சொல்றாங்க, யார் பாக்குறாங்க. அப்போ இந்த உலகம் எல்லாமே கரெக்ட் ஆச்சு. அப்போ கரெக்டாக வரும். இன்னும் சொல்றதா, நீ இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் பெருசாயிட்டதுல எவ்ரிதிங் கரெக்ட்.
செல்போன் வந்து ஏங்க வந்தோ அன்னைக்கே நம்ம கரெக்டா நம்மளே கரெக்டா. யாராவது செல்போன் பயன்படுத்துறவங்க யாராவது எந்த இடத்துல வர்றீங்கன்னு கேட்டா யாராவது ஒரு சில கரெக்டான சொல்றாங்களா, நான் இந்த இடத்துல வரேன், எல்லாம் பொண்ணு முன்னாடி இந்த பின்னாடி எல்லாரும் போய் சொல்றோம். அதுக்கு முன்னாடி இதுக்காக ஏன்னா செல்போன் இத்தனை மணிக்கு வரணும்னா அத்தனை மணிக்கு அவங்க இருப்பாங்க பார்ப்போம். ஏன்னா அவங்க செல்போன் தொடர்புல பார்த்துருக்குது, எல்லாரும் காத்திருப்பாங்க. நேரம் உண்மையா இருந்தது, வாழ்க்கை உண்மையா இருந்தது. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எதையுமே நம்ப முடியல, எல்லாரும் போய் சொல்றாங்க, பொய்க்கு எல்லாம் பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த வாழ்க்கை தான் சினிமால வந்து பிரதிபலிக்குது. அப்போது அவன் மிகையா சொல்ல நீ தேர்ந்தெடுக்கிறது உருவாக்க. அதுக்கு முன்னாடி லீனியர் கதையில 1, 2, 3, 4, 5 ஒரு பேட்டர்ன் சொன்னாங்க. ஏன்னா அப்ப ஒரு உண்மையா அதை பார்த்து இன்னைக்கு இவன் சொல்றது உண்மையா பொய்யாருக்கு அவன் டவுட்டா பாக்குறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு விதமா வந்து திரைக்கதையில வந்து நான்-லீனியர் வந்து திரைக்கதையில மட்டும் இல்லாம சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா மிகையா சொல்றதுலாம் கிடையாது. கதை என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றது, அதுதான் சிறந்த. எமோஷனல் குறைஞ்சது காட்ட முடியாது, உணர்ச்சிகள் பழைய படம் இன்றைக்கு பாசப்படுற மாதிரி படத்தா வந்து ஓவர் ஆக்டிங்னா தூக்கி போட்டோம், ரொம்ப ஆக்டிங்னாலே ஓவர் ஆக்டிங். அப்போ இன்றைய பேட்டர்ன் இன்றைய மக்கள் ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கதை ஒரு சவால்களை நிறைய கதை சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் சவால் புதுசா புதுசா சொல்லணும், சொல்லப்படாத பேசப்படாத விஷயங்கள் பேசுறது பெரிய விஷயம். பல திரைப்படங்கள் அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள்லாம் நீங்க எதாவது சொன்னா அதை நீங்க சினிமா வந்து நீங்க மலையாளத்துல காதல் பேசவே முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து நாங்களும் எந்த அரசியலோ எந்த தனி மனித வாழ்க்கையோ இதெல்லாம் பேசக்கூடாது. எல்லாமே இன்னைக்கு எல்லாமே எல்லாரும் கிடைக்கும், எதுவும் மறைச்சிக்க இல்லை. இன்னைக்கு செல்போன் எல்லாருமே அது முன்னாடி சிலதான் பார்ப்பாங்க, இன்னைக்கு எல்லாருமே கிடைச்சதுல அவங்க தேவையானது அவங்க பார்க்கறதுக்கான சுதந்திரத்தால படங்களுக்கு உண்மையை உண்மையை பேசுறாங்க. கரெக்டா ஒரு கதை அதான் ஃபாலோ பண்றாங்க. அவருக்கு மீசை இருப்போம் அவரால் தாக்கவும் இல்லை, அவரால் வந்து அதிர்ச்சி ஆச்சு தாக்கவும் இல்லை, அதை நான் தாக்கவும் இல்லை. என்ன இது, நான் இதே காஞ்சிபுரத்துல நானும் நண்பர் மறைந்த முத்துக்குமார் 2 பேரும் முத்துக்குமாரோட காஞ்சிபுரம் நானும் முத்துக்குமாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் முத்துக்குமார் திரும்ப நாங்க ஒரே சென்னையில. அப்புறம் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு வரும்போது அப்ப நாங்க பஸ்ல தான் வரோம், கார்ல இல்ல, நாங்க பஸ்ல தான் வந்து இறங்கி காஞ்சிபுரத்துல ஒரு நிகழ்ச்சி இலக்கிய வட்டம் ஒரு நிகழ்ச்சி அதை முடிச்சுட்டு போகும்போது நானும் முத்துக்குமார் பஸ்ல செங்கல்பட்டு வழியா சென்னைக்கு போறது அப்ப ஈஸின்றதா பஸ் செங்கல்பட்டு ஏறி உட்காந்துல பின்னாடி பார்த்தா யாரோ புஷ்டு திட்டே இருக்காங்க, மனைவி வந்து யாரோ திட்டு பார்த்தா வந்து பார்த்தா நம்ம இப்போ வயசாகி போய் இப்போ அது வரைக்கும் டக்குன்னு பார்த்தது சார் நான் தான் சார் உங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அவர் பயங்கர சந்தோஷமா படம் வயசு சொன்ன இது மாதிரி நாங்க திரைப்படம் சார் அப்பதான் நாங்க கலந்துருக்கோம், இதே மாதிரி ரொம்ப பெருமையாச்சு. அப்புறம் அதனால வந்து நான் ஒரு காலம் அவரை நான் வந்து என் வாழ்க்கையை வெற்றி பெறத்துக்கு உறுதியாக நான் அதை கற்றையாவே ஜார்ஜ் மாஸ்டர் வந்து பாசிட்டிவ் திங்கிங், அதுதான் பாசிட்டிவ். எப்படி எடுத்து என் வாழ்க்கையின் வெற்றிக்காக என்னுடைய நான் இந்த பார்வை அதை நமக்கு இவங்களால நம்ம ஆயிடுச்சு கோபப்பட்டாங்க. நீ அதை மாத்திக்கணும், நீ இந்த வாழ்க்கையில அவங்க உங்க வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்றவங்க தூதுவர்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. நான் அன்னைக்கு மட்டும் அவர் தலையில தூக்கி போட்டு எல்லா முன்னாடியும் என்ன அவமானப்பட்டேன்னா நானும் கஸ்டூர்ல ஃபெயில் ஆகிட்டு அப்படியே மாட்டேன்.
என்ன அவர் ட்ரிகர் பண்ணவேதான் நான் பம்ப் ஆகி நான் வந்து பாஸ் ஆகணும் வெளியே வந்து +2 பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ கிளாஸ் வந்தேன். அப்போ எது என்னுடைய யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா நான் ஜெயிக்கிறதுக்காக என் மூலமாக ஹெட்மாஸ்டர் ஒரு ஜெயிச்சார். ஒரு மாணவனை பாஸ் ஆக்கி வாழ்க்கையை வெற்றி பெறச்சு. இந்த நான் பார்க்கக்கூடிய இந்த பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை மட்டும் உங்களுக்கு உங்க சுற்றி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கும் வாழ்க்கையில கையில் இருக்குன்னா உங்க வாழ்க்கையில தோல்விங்கிறத யாரும் அடிச்சுக்க முடியாது. நல்ல கதை இருந்தா நான் டைலாக் எழுதுவேன். இந்த கதையெல்லாம் வந்து சொல்லிடுவேன், இந்த கதை பாடாது, இந்த கதை ஜெயிக்காது. அப்புறம் வந்து சமூகத்துக்கு தீங்கு விளைக்கக்கூடிய கதைகள்லாம் நான் ரொம்ப ஒத்துக்க மாட்டேன். அது கூடுமாட்டு அது ரெண்டு மாற்றம் சில விஷயம். நான் வெறும் ரைட்டர் மட்டும் நான் சிந்தனையாளர், நான் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர். நான் இந்த சமூகம் சார்ந்த எப்பவுமே என்னுடைய எண்ணம். ஹிந்தியில இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி பார்த்தா வாழ்க்கையில எல்லாமே நிறைய சொற்கள் இருக்கு. இது எல்லாம் தவிர்க்கிறது என்னுடைய தமிழ் சொற்கள் தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அது வேற ஏதாவது தமிழ் மொழி மட்டுமே தான் அது. அதற்கு ஒரு நேச்சுரலாவே வந்து அதுக்குள்ள ஒரு உயிரியக்கம் என்னன்னா அது எவ்வளவு திணிப்பு இருந்தாலும் அதை தன்னை காப்பாற்றும். ஏன்னா கடந்த காலங்கள்ல நிறைய இன்ஃபுளுன்ஸ் வந்து இந்த படையெடுப்பு மூலமாகவும் ஆட்சிகள் மூலமாகவும், ஆனால் மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி வீரியமா தான் இருக்கு. அப்படிங்கிறதால தமிழ் தன்னை தக்க வச்சுக்கும். இந்த மொழிக்கு இந்த பங்களிப்பு கால மாற்றங்கள் சிலதெல்லாம் வந்து போகும். அதை அது அந்த பகுதியில் ஆட்சியாளர்கள் தமிழ் இருக்கவங்க இது நடக்கதான் செய்யும். இந்த மாதிரி உள்ள வர்றது வெளியில போகணும். தமிழ் திரும்ப தமிழ் பற்று. இப்ப ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயம் வந்து சாதாரண இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பட்டு உண்டாக்கி பெரிய அவ்வளவுதான். தமிழ் அடையாளத்தையும் தமிழ் இனம் அது கூட்டி கொடுத்து அதெல்லாம் மொழி உணர்வு. அதே மாதிரிதான் வந்து ஆளுநர் இது நடக்கும் செய்யும். இது நம்ம சட்டமன்றம் பார்த்தாலும் பின்னாடி அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. எதையுமே வந்து இதை மாத்து அப்படின்னா உழைப்பாளர்கள் சொந்த கலை தான் இருக்கும். நம்ம கோரிக்கை வைக்கலாம். இதெல்லாம் பின்னாடி நான் வைக்க மாட்டேன், தமிழ் தான் வைப்பேன். மற்றவர்களை நான் சொல்லி தீர்க்க முடியும். அவங்களுக்கு வேற அவ்வளவுதானே? நல்லா இருந்துச்சு, பயனுள்ளதா இருந்துச்சு. இங்க யாராவது ஒருத்தர்ல யாராவது வந்து நான் பேசின அம்சங்கள் என்ன விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிறீங்க, இல்ல என்னவா நீங்க ஒரு விதையா பாக்குறீங்க, யாராவது சொல்ல முடியுமா? என்னப்பா நான் வந்து யார ஒருத்தர போறீங்க? ஏன்னா வாய்ப்பு வருதாதான் கைப்பற்ற எல்லாருக்கும் 2 பேர் போறாங்க. ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின். 2 பேர்ல வந்து ஆல்ட்ரின் தான் முதல்ல இறங்கு கட்டளை இட்டாங்க. மேல இருந்து ஆல்ட்ரின் இறங்கு, ஆல்ட்ரின் இறங்கு. ஆல்ட்ரினுக்கு 1 நிமிஷம் பயம். அவன் தயங்கனா உடனே ஆம்ஸ்ட்ராங் இறங்கினான். சரித்திரத்துல இருந்தது ஆம்ஸ்ட்ராங் தான், ஆல்ட்ரின் பேர் இல்லை. அதனால எந்த ஒரு கண்ணை மூடி உடச்சி டக்குன்னு மேல வாய்ப்பு வர்றது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு லைஃப்ல, எதெல்லாம் எழுந்திருக்காரு, அப்புறம் நம்ம லைஃப்லயும் இப்படிலாம் இருக்கு.
இதையே நம்ம கிராஸ் பண்ணி அவர் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல தோல்விக்கு பின்னாடியும் பல அவமானங்களுக்கு பின்னாடியும் ஒரு நல்ல இடம், ஒரு நமக்கான ஒரு சிறந்த இடம் ஒரு காத்துட்டு அந்த இடம் வந்து நம்ம அடையாளமா மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பீச் வந்து இவர் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நமக்கு இது படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி எங்க மனதில் வந்து வச்சிருக்காரு. வாய்ப்புக்கு நன்றிகளை எழுதிட்டு எல்லா விவரமும் சொன்னாரு. இவரை பற்றியான தகவல்கள்லாம் வந்து தேடும்போது அவர் பேர் வந்து அஜயன் குளம் அப்படிதான் வந்தது. அது வந்து புனைப்பெயர் இருந்து அவரு சொல்லிதான் நம்மளுக்கு தெரியும். இயற்பெயர் வந்து பாலாஜி என்ற இயற்பெயர் கொண்டவர். நமக்கு முன்னாடி பல்வேறு எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் என்னும் பன்முக தளத்துல சிறப்பான தன்னுடைய செய்து வருகின்ற ஐயா அவர் வந்து சிறந்த ஒரு ஆளுமையா தன்னுடைய அனுபவத்தை இவ்வளவு நேரம் வந்து பகிர்ந்திருந்தாரு. பயனுடையதான் அது வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 100% சொல்லலாம். இது வந்து நம்ம பேசுகின்ற அந்த மொழியிலே ஒரு பேச்சாளர் தான், ஒரு நடிகர் தான், ஒரு புனைவுள்ள ஒரு பெரிய பிம்பத்தோட இயங்குகின்ற ஒரு சமூகத்துல இந்த இயங்குதளத்துல எளிமையான மனிதரா வந்து முறையான நகரியை வந்து தெரிவிக்க ஆதியிலே பிறந்த மொழி என் பொதியிலே தவழ்ந்த மொழி, கம்பன் வடித்த மொழி என் பாரதி கற்சித்த மொழி, என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதற்கண் வணங்குகிறேன். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்று வரும் பொற்றாள் கொள்கிறேன். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வரும் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் என் துறை பேராசிரியர் கணபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கலைப்பயணம் எனும் தலைப்பின் கீழ் தன் கலைப்பயணத்தின் அனுபவங்களை சமூகத்தினராக நல்ல ஒரு பண்பாடு இவற்றை எல்லாம் குறித்து ஒரு முயற்சி செய்தால் கண்டிப்பாக என்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு செயலை வந்து ஒரு எழுத்தாளராகவும் சினிமா துறையில் தடம் பதித்த ஒரு உயர்ந்த எண்ணங்களை கொண்டு விளங்கிய இன்றைய 10வது பொற்றாமரை மன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் சிறப்புரை ஆற்றிய திரு அஜய்